உயர் வகுப்பைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பது குறித்து சில சுயநலவாதிகள் சந்தேகத்தை எழுப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் மண்டேலா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது அவருக்கு தமிழக பாஜக சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டை சுரண்டுபவர்கள் எங்கிருந்தாலும் நீதியின் நிறுத்தப்படுவார்கள் என கூறினார். ராமேஸ்வரம் பாம்பனையும் தனுஷ்கோடியுடன் இணைக்க 21,000 கோடி ரூபாயில் திட்டம், மதுரை சென்னை இடையே நவீன தேஜ ரயில் திட்டம், தமிழகத்தில் 10 சீர்மிகு நகரங்களை உருவாக்கும் திட்டம் என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். உயர் வகுப்பைச் சேர்ந்த பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதன் மூலம் ஏற்கனவே இடஒதுக்கீடு பெறுபவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என விளக்கமளித்தார். ஆனால் தமிழகத்தில் 10% இடஒதுக்கீடு குறித்து சில சுயநலவாதிகள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் இதிலிருந்து இளைஞர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். This decision has been taken in such a way that it does not impact the Dalits, tribals and OBCs who are already availing the benefits of reservation. It is unfortunate that an atmosphere of suspicion and mistrust is being created by a few people in Tamil Nadu to serve their own self-will interests. தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். அனைத்து மக்களுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமானால் உயர்வு தாழ்வு இந்த சமூகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் மோடி, இந்த நாட்டை சுரண்டுகிறவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் ஊழலுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கையால் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் கூறினார். The issue came to me and I am fully sensitive towards that demand, and you would be happy to know that there is significant progress with regards to it. I assure the community that justice will be done. This is a subject about social harmony and we are committed to justice for all. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 10 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மோடி முன் உறுதிபட தெரிவித்தார். மதுரையில் பாஜக பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரையாற்றிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடியை பிரதமராக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினர்களை மோடியின் பாதத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தமிழிசை உறுதியளித்தார். விமர்சனம் செய்தவர்களே, தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கேட்டவர்களே, தமிழகத்தில் தாமரை காலூன்றுமா என்று பரிகசித்தவர்களே, இங்கே பாருங்கள், லட்சோப லட்ச தாமரைகள், லட்சோப லட்ச தாமரைகள். இந்த 10 பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறேன். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். மீண்டும் மோடி வேண்டும், மோடி. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். பாஜக பொதுக்கூட்டத்தின் போது திமுகவை வம்பிழுக்கும் வகையில் பேசிய தமிழிசை, உதயசூரியனால் தங்களை என்ன செய்துவிட முடியும் என கேள்வி எழுப்பினார். உங்களை பார்த்து பயந்து சூரியன் மறைந்து விட்டது. உச்சி சூரியனே எங்களை ஒன்றும் செய்ய முடியாத போது உதயசூரியன் என்ன செய்துவிட முடியும்? தமிழகத்தில் இங்கே காவி துண்டு, காவி தொப்பி, காவி ரத்தம் இங்கே பாய்ச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதுரை பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் மோடி கேரளா புறப்பட்டு சென்றார். தனி விமானம் மூலம் கொச்சி புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடி அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார்.
பாஜக பொதுக்கூட்டம் முடிந்த நிலையில் மேடைக்கு அருகே நின்று கொண்டிருந்த பிரதமர் மோடியை ஒருவர் விமர்சித்தார். அப்போது அங்கிருந்த தொண்டர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாற்காலியை அவர் மீது வீசியதுடன் அடிக்கவும் செய்தனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த அந்த நபரை காவல்துறையினர் மீட்டு அனுப்பி வைத்தனர். Hey!